மனுஷி அடுத்த மாதத்திலிருந்து 200 ரூபாய் சேர்த்து தரணும், இல்லைன்னா நின்னுக்கிறேன்னு பொன்னுரங்கம் வாத்தியார் வீட்டுல கராரா சொல்லிடணும்னு நினைத்து கொண்டே எட்டி நடை போட்டால் வேலைக்காரி வேலம்மா. மூளையில் கும்பலாக கிடந்த துணிகளை குழாயடியில் போட வாரி எடுத்த கணவர் பொன்னுரங்கத்தை தடுத்த மீனாட்சி, சும்மா இருங்க, அந்த துணியெல்லாம் நம்ம பையன் பிரகாஷ் ஒரு வாரமா வைரஸ் காய்ச்சல்ல படுத்திருந்த போது யூஸ் பண்ணது, நீங்க எடுக்க போய் உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துட போகுது, இப்ப வேலைக்காரி வேலம்மா வருவா, அவ எடுத்துட்டு போகட்டும் என்றால். மனைவியை திகைப்புடன் பார்த்தார் பொன்னுரங்கம். என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? இந்த துணிகளை நான் தொட்டு எடுத்தா எனக்கு காய்ச்சல் வரும்னா அந்த துணிகளை தொட்டு துவைக்க போற வேலம்மாவுக்கு மட்டும் வராதா? எனக்கு காய்ச்சல் வந்தா செலவு பண்ணி குணப்படுத்திக்க முடியும், அப்படி வேலம்மாவால செலவு பண்ண முடியுமா? பாவம், 4 வீட்டுல வேலை பார்த்து பிழைக்கிறாள், நம்ம வீட்டுல வேலை பார்க்கிறதால அவளுக்கு ஏதாவது ஆகணுமா? உடம்பு சரியில்லைன்னு சேர்ந்த மாதிரி 10 நாள் வேலைமா வரலைன்னா உன்பாடுதான் திண்டாட்டம். வேலைக்காரினாலும் வேலைமா நல்லா இருக்கணும்னு நினை மீனாட்சி, ஏன்னா அவளும் நம்மை போல மனுஷிதான் என்றவர் இப்போது அந்த துணிகளை அள்ளிக்கொண்டு தானே துவைக்க குழாயடியை நோக்கி போனார். சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்ல வந்த வேலம்மா வாத்தியாரின் பேச்சை கேட்டு உருகி போனாள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.